வணக்கம் தமிழர் உறவுகளுக்கு என்ன சொன்னால் மீண்டும் ஒரு இன்போட உங்களை சந்திக்கிறோம். அதாவது சுவிட்சர்லாண்டில் இனி வரும் காலங்களில் நீங்கள் நோட்ஃபாலுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாக இருந்தால் 50 பிராங்க் கட்ட வேண்டுமா? இப்ப என்னன்னு சொன்னா இது சுவிட்சர்லாண்டில் இப்படி ஒரு விடயம் உண்டு இங்கே வருவதாக சொல்லப்படுறது. அது என்ன சொன்னால் நீங்கள் நோட்ஃபாலுக்கு ஹாஸ்பிட்டல் போவா இருந்தால் எக்ஸ்ட்ரா 50 பிராங்க் நீங்கள் உங்களுக்கு அறுவடைப்படும் இங்கே சொல்லப்படுறது. இது என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் வயசு போனீங்களா, சில இரவுல வருத்தம் வந்தால் கொண்டால் பல பேர் இந்த இரவுல நோட்ஃபாலுக்கு தான் போன நிலப்பாடு இருக்குது. அதுக்கு புதுசாக இந்த அரசாங்கம் இன்னொரு விடயத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னால் அப்படி நீங்கள் போவதா இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 பிராங்க் அறுவடைப்படும் இங்கே சொல்லப்படுறது. அதை பற்றியான விளக்கம் என்னன்னு சொன்னால் ஏன் இந்த சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு, என்ன காரணம், இது என்னத்துக்காக இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், இதை பற்றியான விளக்கம். அதாவது நண்பர்களே, நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாவோ நோட்ஃபாலாவோ ஒரு வருத்தம் உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம் போலையோ இல்லாட்டிக்கு ஒரு சனி ஞாயிறு போல உங்களோட டாக்டர் ப்ராக்சிஸ் க்ளோஸ் பண்ணியிருந்தா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு நோட்ஃபாலா போவீங்க. அப்ப அந்த சிச்சுவேஷனை குறைப்பது, இப்ப நோட்ஃபாலுக்கு கனவிதமான விஷயங்களுக்கு நோட்ஃபாலுக்கு போறாங்க. ஒரு எமர்ஜென்சியா போற சிச்சுவேஷனும் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி இல்லாத விஷயத்துக்கும் நோட்ஃபாலுக்கு என்னன்னு சொன்னா டக்குன்னு நோட்ஃபாலுக்கு போனா அந்த அலுவல் முடிஞ்சிருமென்னு சொல்லி போறாங்க. இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா வெயிட்டிங் லிஸ்ட் கூடனால டைம் எடுக்குது. அளவுக்கு முன்ன கூட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். அளவுக்கு முன்ன ஆட்கள் நோட்ஃபாலுக்கு போறதால டாக்டர் டைம் கூடுது, செலவுகள் கூட. அதை விட முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா நீங்க ஒரு நார்மலா உங்களோட ஹவுஸ் ஆர்ட்ஸ்ட் ஒரு நார்மல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 150 இருந்து 300 பிராங்க் தான் அது இந்த பில்லுண்ட காஸ்ட் வரப்போகுது. இதே நீங்க நோட்ஃபாலுக்கு நேரடியாக போனீங்கன்னு சொன்னா அது 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்கு வரை கூட அந்த செலவுகள் அதிகரிக்கலாம். அப்ப அதால இந்த கிராங்கன் காசும் இதால வருடாண்டம் பிரேமியம் கூடுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியம் ஒரு காரணமா தான் இருக்கு. என்னன்னு சொன்னா இந்த இதால வர செலவுகள். அப்ப சின்ன சின்ன விஷயம் தேவையில்லாத விஷயத்துக்கு நோட்ஃபாலுக்கு போறதை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த 50 பிராங்க அறிமுகப்படுத்துறாக இப்ப அரசாங்கத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனா என்னன்னு சொன்னால் இவர் சொல்வது போலதான் சில நேரங்களில் இரவுல வயிற்று குத்துது, தலையடிக்கு தாங்க முடியாது, வேற வேற வருத்தங்கள் வந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவசரமாக நோட்ஃபால் தான் போக வேண்டி வரும். என்ன சொன்னால் அது கூட காசா நீங்கள் சொல்கிற போல கூட காசாக இருக்கிறது இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைப்பாடு இங்கே இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல சில நேரங்களில் சின்ன தலையடி சின்ன காய்ச்சலுக்கு நாங்கள் போக விடலாம். ஏன்றால் அவர் சொல்வது போல 4 மடங்கு 5 மடங்கு கூட வரும்பொழுது எங்கட காசு அதுக்குள்ள போகும். அது இன்னொரு விடயம் இருக்கு. சரி, அப்படி போகும்பொழுது இந்த 50 பிராங்க் வருது, இந்த 3 மடங்கு 4 மடங்கு கூட வருது சொல்றீங்க. அந்த கூட வர்றதை யார் பே பண்றது? கிராங்க் காசு பே பண்ணுமா அல்லது யார் அதை பே பண்றது? அதாவது நீங்க இப்ப இந்த வரப்போற அந்த 50 ரூபாவை கேக்குறீங்களா? 50 ரூபா மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க நோட்ஃபாலுக்கு போனால் 4 மடங்கு 5 மடங்கு வருது. அப்ப அதோட சேர்த்து இந்த 50 பிராங்க் கூட வருது. இப்ப இந்த 50 பிராங்கையும் இந்த கிராங்க் காசு பே பண்ணுமா அல்லது இந்த கூட வர பில்லையும் சேர்த்து பே பண்ணுமா, இல்லாட்டி நாங்களாம் இந்த 50 பிராங்க் கையால பே பண்ணணுமா? அதுக்கான ஒரு விளக்கம். அதாவது இந்த 50 பிராங்க் அமலுக்கு வரும் பட்சத்தில் அந்த 50 பிராங்க் நீங்க தான் கையால பே பண்ற மாதிரி வரும். ஆனா நீங்க எடுத்துக்கொள்ற ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து கிராங்கன் காசு தான் பே பண்ணும். ஆனா அவங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா நீங்க 2 தடவை நோட்ஃபாலுக்கு போய் 2 தடவை நீங்களா கையால நீங்க கட்ட வேண்டிய செல்ஃப் ஸ்பெஹால்ட் பிரான்சைஸை விட்டு 50 பிராங்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறீங்கன்றக்க நீங்களும் போறதுக்கு முதல் யோசிப்பீங்க யோசனை இருக்குதா இல்லையான்ற. மற்றது இன்னொரு விஷயம், இப்ப எல்லாரும் அந்த 50 பிராங்க் கட்ட வேண்டிய அவசியம் வராது. இப்ப நிஜமாவே உங்களுக்கு ஒரு சீரியஸ் இருந்தா அது ஆஸ்பத்திரி மூலமும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த 50 பிராங்க் நீங்க மேலதிகமா கட்ட வேண்டி வராது. ஆனா இப்ப டாக்டர் உங்களை கண்ட்ரோல் பண்ற டாக்டர் இதுக்கு நீங்க நோட்ஃபாலுக்கு வந்திருக்க தேவையில்லை, நீங்க அடுத்த நாள் வெயிட் பண்ணி நார்மலா டாக்டர் டைம் போயிருக்கலாம் என்று சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 50 பிராங்க் கட்ட வேண்டி வரும். ஓகே, நீங்க சொல்றீங்க தேவையில்லாம சின்ன சின்ன வருத்தத்துக்கும் நோட்ஃபால் போயிடும். இப்ப போற ஆள் அங்க டாக்டர் மாதிரி பற்றாக்குறை டாக்டர் மாதிரி வேலை செய்யணும் கொள்ளணும் இன்றைக்கு இந்த பிரச்சனை கூடுன்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே, அது ஒரு
விடயம் தான் என்றால் நாங்கள் சின்ன பயப்படுறோம் உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது எக்ஸ்ட்ரா வர 50 வரை நாங்கள் கையால் கட்ட வேண்டிய ஒரு நிலப்பாடு. ஓகே, அது வந்து நாங்கள் காசையை விட எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரும். சரி, உண்மையிலே அவர்கள் அதை வேறு விதமாக நினைக்கிறார்கள் என்றால் நின்றவே கண்டுறா உடனடியாக சின்ன சின்ன வருத்தமும் நோட்பாட போகிறதால ஏகப்பட்ட பிரச்சனை. ஓகே, அது ஒரு விடயம், ஒரு நல்ல விடயம் என்று நினைக்கிறேன். அதை விட இன்னொரு பிரச்சனை, இந்த விடயத்தால யாருக்கு நன்மை யாருக்கு தீமை? நன்மை யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா, ஒரு உண்மையா எமர்ஜென்சியா நோட்ஃபாலுக்கு போறவைக்கு வந்து கன நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. உடனடியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதே நேரத்தில் வந்து இதால் என்ன தீமை இருக்குன்னு சொன்னா, இப்ப அந்த 50 ரூபா கட்டணும் யோசிச்சு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம கூட நாங்க வந்து அலட்சியமா விட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம விட்டு அதால் வர பின்பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இதால வந்து உருவாகுது. அப்ப அதால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து உங்களுக்கு நார்மலா வர ஒரு பிரச்சனையை விட அப்நார்மலா இருக்குதா, அதுவும் வந்து எந்த வயசுல இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக்கொண்டு இல்லை. இப்ப இந்த குழந்தைகள் வந்து கதைக்க முடியாது, தொடர்ந்து அழுது இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அது ஒரு காட்ட வேண்டிய ஒரு நிலைமையா தான் இருக்கும். என்ன சொன்னா அந்த டைம்ல வந்து வெயிட் பண்ணா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கூட. அதே நேரத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை நாங்க தாண்டி அதுவும் வந்து இப்ப இதயத்தில் உங்களுக்கு ஒரு குத்துற மாதிரியோ சில சிம்டோமிக்கல் இருக்குது. இப்ப ஒரு ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கோ கொஞ்சம் அந்த ஒரு இறப்ப நோக்கி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் வர்ற நிலைமையில வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காம அந்த 50 பிராங்க் போனா கூட பரவாயில்ல, நீங்க வந்து கண்டிப்பா வந்து நோட்ஃபாலுக்கு போறது உங்களோட நன்மை. அதே நேரத்தில் இப்ப உங்களுக்கு காய்ச்சல் வருது, உங்களுக்கு வந்து காய்ச்சல் நிக்குது இல்ல மருந்து இல்லைன்னு சொன்னா நீங்க உடனே நோட்ஃபாலுக்கு போறதை தவிர்த்து போட்டு அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் நீங்க அதை ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அந்த தேவையில்லாம அந்த செலவு நீங்க கட்டையும் தேவையில்லை. அதே நேரத்தில் நீங்க நோட்ஃபாலுக்கு போனா நீங்க அங்க கன நேரம் குந்தி இருக்கணும், உங்களுக்கு உடனடிய ட்ரீட்மெண்ட் நடக்க போறது இல்ல. அவங்க வந்து உங்களுக்கு அடுத்த நாள் டாக்டர் தார அதே மருந்தை தான் நோட்ஃபால தந்து விட போறாங்க. அதால வந்து உங்களுக்கு குணமடைகிற விஷயமும் வந்து நேரத்தோட குணமடைய போறதும் இல்லை. ஆனா செலவு வந்து கூடுது. என்னன்னு சொன்னா ஒரு 150-200 ரூபா வர்ற பில்லுக்கு 500-600 ரூபா பில்லு வந்துச்சுன்னு சொன்னா கிராங்கனுக்கு அந்த பில்லு கூடைக்க பின் தலைவில் யாருக்கு உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் கிராங்கன் பில் கூடி கொண்டு போகுது. அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். என்றைக்க உங்களுக்கு தான் திருப்பி அந்த காசும் திருப்பி கட்ட வேண்டி வரப்போகுது. ஓகே, ஒரு நல்ல விடயம் என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள நோவுது, உண்மையிலேயே ஒரு தாங்க முடிய விடயம் என்றால் கண்டிப்பா போங்க, 50 ரூபாய் பார்க்காங்க. அதனால வேற பிரச்சனை நீங்க எதிர்நோக்க வேண்டி வரும். உண்மையான விடயம். யாரும் சொல்ல போற சின்ன சின்ன காய்ச்சல், சின்ன தலையடி, கால் நோ கை நோன்னு சொன்னால் இப்படி விடயங்களை நீங்க தவிர்த்தால் உங்களுடைய காசை மிச்சம் பிடிக்கலாம். மற்றும் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே அதுக்காக 50 ரூபா காசை பார்த்து நெஞ்சுக்கிட்டு அங்கே விடிய போலான்னா வேற பிரச்சனை கொண்டு வந்துடும். கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால் ஓகே, இதை வந்து சட்டமாக கொண்டு வந்து நினைக்கிறார்கள். இது எப்ப இது சட்டமா வரும் நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து எப்ப இந்த சட்டமாக அமுல்படுத்துவாங்கன்னு சொல்லி இன்னும் தீர்மானிக்கவில்லை. இப்பதான் அரசாங்கத்தில் வந்து இதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஏன் அரசாங்கத்தில் கதைக்கப்படுவதற்குரிய சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா, வருடாந்தம் இந்த ஹெல்த் இஷ்யூ விஷயமா எங்கட சுந்தர சிஸ்டத்தின் காசு வந்து வருஷாண்டம் கூடிக்கொண்டு போகுது, கிரங்கன் காசுகள் கூடிக்கொண்டு போகுது. இந்த செலவு வந்து குறைற பட்சம் இல்லை, கூடிக்கொண்டுதான் போகுது. அதே நேரத்தில் வந்து வயதானவர்களும் வந்து நம் நாட்டில் வந்து கூட இருப்பதாலையும் இப்ப இளைஞர்களும் வந்து முந்தின ஒப்படைக்க கூட டாக்டர்கிட்ட போறாங்க. சுவிஸ்ல வந்து கனவிதமான வசதிகள் உள்ளது. ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து முந்தைய ஒரு ஆஸ்பத்திரியின் இடத்துல வந்து இப்ப 10 பிரைவேட் ஆஸ்பத்திரிகள் வந்துட்டு இன்றைக்கு உடனடியா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற சந்தர்ப்பங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வளர்ச்சிகள் வந்து தொடர்ந்து கூடிக்கொண்டு போறதால வந்து நாங்க வந்து ஈஸியா ஒரு டாக்டர்கிட்ட போறோம். அதால வந்து செலவுகள் கூடிக்கொண்டு போகுது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு டாபிக்கும் அரசாங்கம் போய்கொண்டிருக்கு, அந்த பிரான்சைஸை கூடுறதை பற்றி. அதுக்கு நாங்க தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. 400 பிராங்குக்கு பிரான்சைஸை கொண்டு வருமானம் ஒரு டாபிக் ஓடிக்கொண்டிருக்கு. இதால அதான் இந்த அரசாங்கம் வந்து மொத்தத்துல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த கிராங்கன் காசை வந்து எப்படி குறைக்கலாம், இல்லாட்டி பொதுமக்களுக்கு இந்த கிராங் காசு கட்டுற சிஸ்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதில் வந்து இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இதால வந்து செலவுல குறைச்சால் இது வந்து பின்னோக்க இந்த பிரேமியம் வந்து குறையும் என்ற நோக்கத்தில் தான் இந்த டாபிக் வந்து இப்பொழுது அரசாங்கத்தில் கதைக்கிறது. ஓகே, நீங்க சொல்றது இப்ப டீ ஃப்ரா இருக்கிற யார பிரெஞ்சு வந்து 300 ரூபா, அது 400 பிராங்க்கு ஆக்குறதா ஒரு சட்டத்தை கொண்டு வரதா சொல்லப்படுறது, அப்படிதான். ஓகே, அதே நேரத்தில் வந்து ஓகே ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 300 ரூபா உள்ளதை 400 ரூபாய் கொண்டு வர விடத்தை அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரோம்.
உண்மையிலேயே இது வந்து சில கதை உண்மையின்படி ஒரு நல்ல விடயம் இருக்கேன்னு சொன்னால் இந்த 50 ரூபா காசை பார்த்து போகாம இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் போன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீ நோட் ஃபாலோ போனீங்கன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அரை நாள் அங்கேயே போயிடும். இப்படியா சிஸ்டம் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து நீங்கள் அங்கே போகும் பட்சத்தில் வந்து உடனடி உங்களை பார்க்கக்கூடிய விடயங்களும் இங்கே அடங்கும் இங்கே சொல்லப்படுறது. ஓகே, ஒரு நல்ல விடயம். ஓகே, ஒரு நாளை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சுவிஸில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா? நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள். உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட். நீங்கள் வீடு வைத்து இருந்தால் குறைந்த வீதத்தில் வங்கிக் கடன் பெறலாம். 50 மேல் வங்கிக் கடன் பெறுவதாகின் குறைந்த வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கு இருந்தபடியே வங்கி கடன் பெறலாம். ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றுதரப்படும். வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்து இருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக்கொள்ளலாம். வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளலாம். வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் மூலம் பெறும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அனிஸ் கிரெடிட் 7 முதல் 9 வரை 576 55 55. வணக்கம் நண்பர்களே. அனிஷ் இன்போ தமிழ் அலாய் இன் குரல். எல்லை கடந்த தகவல். சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள சட்டதிட்டங்கள், சமூக மாற்றங்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளை தமிழில் வழங்கும் தளம். அனிஷ் இன்ஃபோ அண்ட் தமிழ் அலாய் சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள முக்கிய தகவல்கள் அனைத்தையும் தெளிவாக தமிழில் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். சுவிஸ் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும். அனிஷ் இன்ஃபோ தமிழ் அலாய் ஏஐ vlog. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. அனைத்தையும் எளிமையான புரியக்கூடிய தமிழில் வழங்குகிறோம். ஏநாயேசிஹெச் இன்ஃபோ தமிழ் அலாய் இன்ஃபோ vlogs. தகவலுக்கான நம்பகமான தமிழ் குரல் என்பது சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழ் மக்களுக்கான ஒரு தகவல் தளம். இந்த சேனலில் மக்களுக்காக வழங்கும் அனிஸ் இன்ஃபோ அண்ட் இன்ஃபோ vlogs, தமிழ் அலாய், பிரேக்கிங் நியூஸ் அனைத்தையும் எளிமையான நேர்மையான தமிழில் வழங்குகிறோம். பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுவிஸின் இதயத்திலிருந்து உலகம் வரை இது உங்கள் அனிஷ் இன்ஃபோ தமிழ் அலாய்.